லூக்கா 23 42. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் உச்சகட்டத்தில் இருந்தபோது அநேகர் அவரை விசுவாசித்தனர். அப்பத்தையும் மீனையும் பெருகச் செய்து அநேகரை போஷித்தார். பலவிதமான வியாதிகளோடும் நோய்களோடும் வந்தவர்களை சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படியாக அநேக அற்புத அதிசயங்களைக் கண்டு அவரை அநேகர் விசுவாசித்தார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சரீர பிரகாரமாக மிகவும் பலவீனமானவராகவும் தன்னை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராகவும் இருந்த நிலையில் ஒரு மனுஷன் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவர் இரத்த வெள்ளத்தில் கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். தம்முடைய சீஷர்களால் கைவிடப்பட்டு மக்களாலும் தலைவர்களாலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். இங்கு ரட்சிக்கப்பட்ட கல்வனோ அவருடைய பிரசங்கத்தை கேட்டோ அவர் செய்த அற்புதங்களை பார்த்தோ மனம் திரும்பவில்லை. கர்த்தராகிய இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த பலரும் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இங்கே ஒரு குற்றவாளி கிறிஸ்து மிகவும் பலவீனமான மனுஷனாக தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவரில் நம்பிக்கை வைத்தான். அவனுக்கும் மற்றவர்களைப் போல சரீர பிரகாரமான தேவைகள் இருந்தது. மரணத்திலிருந்து விடுதலை தேவைப்பட்டது. இருப்பினும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இவை எதையும் அவன் கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம் ஆவிக்குரிய ரட்சிப்பும் அவருடைய ராஜ்யத்தில் அவர் வரும்போது தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே. ஆகிலும் கர்த்தராகிய இயேசுவோ அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக அவனுக்கு செய்தார். ஆம், இன்றைக்கே என்ற அளவில் அவனுக்கு உடனடி ரட்சிப்பை அருளினார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, தனது தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு மனத்திருந்திய அந்த கல்லனை போல இன்று நீங்களும் மனத்திரும்பி நித்திய ராஜ்யத்திற்காக ஜெபித்து அவற்றை நாடி தேடுவீர்களாகில் அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.